ஓகே சார் மெயில் அனுப்பியிருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நானும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார், லஞ்ச் டைம் ஆயிடுச்சா, வயிறு கொஞ்சம் பசி. ஓகே சார் உள்ள வரட்டா சார்? உள்ள வரட்டாவா? வந்து உட்காந்துட்டீங்க, இன்னுமே உள்ள வரணுமாவா? இல்ல கூட்டம் இல்ல சார், உங்கள மாதிரி ஆபீசர் எல்லாம் கொஞ்சம் மத்தியான வெயில் மேல வந்த உடனே பசிக்குதுன்னு ஓடிடுறீங்க. அப்புறம் நாங்க காலையில இருந்து காத்து கிடக்க வேண்டியது இருக்கு உங்க வீட்டுகள்ல. அதனாலதான் சார் வேகமா ஏறி வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க சார். நம்ம லஞ்ச் டைமா, எங்களுக்கும் சாப்பாட்டு நேரம், இன்டர்வல் நேரம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்னு கொஞ்சம் இருக்குது. அந்த டயத்துல நாங்க எங்க வேலைகளையும் பாத்துக்கணும். கண்டிப்பா சார். அதுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கவங்கள ஒரு 5-6 பேரை பாத்துக்கிட்டு நீங்க சாப்பிட போலாம் சார். ஒன்ன நோன்றோம்னே நோண்டிக்கிட்டு உட்காந்துருவீங்க சார். நிறைய பேர் அப்படி இருக்கீங்க, நீங்க அப்படி இல்லன்னு சொல்ல வந்தேன். சரி சொல்லுமா விஷயத்த சொல்லுங்கம்மா. ரேஷன் கடையில கைரேகை வச்சேன் சார், வேக பதிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க சார். அந்த அண்ணன் உங்களை நேரா போய் பார்க்க சொன்னாரு. மிஷின் நான் ரிப்பேர் பண்ண மாட்டேனே, கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ண சொல்லி சொல்லுங்கம்மா. மிஷின் கெட்டு போச்சு. மிஷின் கெடல சார், நானும் கேட்டேன் உங்களை மாதிரி அறிவா மிஷின் கெட்டு போச்சான்னு. இல்லம்மா ரேக பதியல, நீ போய் இந்த ஆபீசரை பாத்தீனா அவர் உனக்கு ரெடி ஆக்கி தந்துருவாருன்னாங்க. என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க சார். என்ன நம்ம கைரேகை பாக்குறதுக்கு ஜோசியக்காரமா என்னைய கைரேகை பார்க்க சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க? கைரேகை விழுகலன்னா ஏன் விழுகல? எங்க கைரேகையே காணோம். ஏன் கேக்குறீங்க சார்? எங்க அம்மா வீட்டுல இருக்கையில ரேகையெல்லாம் அப்படி அப்படியே தெரிஞ்சிச்சு. என்னைக்கு என் புருஷனை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு போச்சு சார் ரேகை. பாத்திரம் தேய்ச்சி என் ரேகை எல்லாம் தேய்ச்சு போச்சு சார். அப்படியா? அம்மா வீட்டுல தின்ன தட்டை கூட நாங்க எடுத்து வைக்க மாட்டோம். அவங்க குழந்தைய அவங்க தாய் பாத்துப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே என்னமோ கடமை எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்த மாதிரி பாத்திரம் வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாம் இந்த பொம்பளைக்கு தலையிலே விழுந்துருது. விஷயத்துக்கு வாங்கம்மா, உன் புராணத்தை கேட்கறதுக்கு நான் எனக்கு 1000 வேலை இருக்குது. குடும்பம்னு வந்தாலே புராணமா போயிருதுங்க. சொல்லுங்க. சரி சொல்லுங்க, இந்த ரேகையை சட்டை புட்டு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போய் ரேகையை வச்சு வாங்கி போடுவேன் அரிசியை. ரேகையை நான் எப்படிமா ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? ரேகை பதிவு பண்ணலாட்டி சரி உங்க ஆதார் கார்டுல லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா அதன் மூலமா செஞ்சுக்கலாம்ல. ஆதார் கார்டை கொடுங்க. ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியல, அதே மொத்தமா கொண்டு வந்துட்டேன். எது வேணுமோ எடுத்துக்கிட்டு தாங்க, எது வேணுமோ பாருங்க, எடுத்துக்கிட்டு அம்படே தாங்க. இந்தாங்க, அப்படி அங்கிட்டு போட முடியுமா? இல்ல அப்படியே பாத்துக்கங்க. இந்தாங்க, இந்த கார்டான்னு பாருங்க, இந்த இதுவான்னு பாருங்க, ஈனுகிட்டு இருக்குது. ஏமா இது பல்லாசி பத்திரி கார்டுமா, இதை பேசிட்டு வந்திருக்கீங்க? போன வாரம் என் பெரியவன் பல்லு பார்க்க போனேன், அதான் இங்க கொண்டாந்து வச்சுட்டேன் போல. சின்ன பையன் விடட்டும், எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போன மாதிரி சொல்லிக்கிட்டு. இப்பெல்லாம் பல்லு கிளிப்பு போட்டா தானே பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் நாங்க கையில வச்சு தேய்ச்சனாலதான் இப்பவும் என்ன எல்லாரும் பல்லழகிங்கிறாங்க. பல்லழகி இது என்ன கரண்டுன்னு பாருங்க. இருமா வர்றேன். கண்ணாடி போட்டு பார்க்கப்படாது. கண்ணாடிய போடுங்க சார், எட்ட பார்வையே தெரியல. நீ எங்கிட்ட தெரிய போகுது உங்களுக்கு. இப்ப பாருங்க, கிட்ட பார்வையே சூப்பரா தெரியும். அதுகிட்டே கண்ணாடி கொடுக்குறாங்க. அனுபவமா உங்களுக்கு? கிட்ட பார்வை இருக்காமா? சேச்சே, நான் தூரத்திலே எழுத்த வீட்டுக்காரி என்ன பண்றாருன்னு நான் கரெக்டா சொல்லிவிடுவேன். கடுகு போட்டு தாளிச்சாலா வெந்தயம் போட்டு தாளிச்சாலான்னு அவ்வளவு பவர். இது கேஸ் புக்குமா? ஓ கேஸ் புக்கா? தேவையான புக்கை தவிர பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்மார்ட் கார்டு கொடுங்கம்மா. ஸ்மார்ட் கார்டா? அது எப்படி இருக்கும்? இது என்ன புக்குங்க? இந்த இருக்குதுங்க ஸ்மார்ட். இது என்ன புக்? அந்த முத்திரை போட்டிருக்குதே, சர்க்கார முத்திரை. ஏமா இது ஏதோ பாஸ் புக்கா இருக்கும்போது தள்ளுமா, கையெத்துக்குமா. ஏமா இத்தனை கார்டை சுமந்துக்கிட்டு வரணுமாமா? ஆதார் கார்டு இந்த ஒத்த கார்டை கொண்டு வந்தா பத்தாதாமா? ஏங்க இப்படி ஒத்த கார்டை கொண்டு வந்தோம்னா நீங்க சொல்லுவீங்க நாங்க எங்களுக்கு இந்த ஸ்லிப்பு தாமா வேணும், இத்தனை நம்பர்ல இருக்க ஸ்லிப்பு தாமா வேணும்னு மறுபடியும் அனுப்பி விடுவீங்க. பக்கத்துல இருந்தா வீடு பொசுக்குன்னு வந்துருவோம். நாங்க பஸ் ஏறி போறவங்க எல்லாம் என்ன வேணும், பஸ் ஏறி போக முடியுமா? அன்னைக்கு பொழுதே போயிரும், வேஸ்டாவும் போயிரும். வேலைக்கு போறவங்க ஒரு நாள் வேலையை லீவ் போட்டு வந்திருப்போம். நீங்க இந்த கார்டு வேணும், இந்த கார்டு இல்ல அந்த கார்டு இல்லைங்க. ஒரு நாள் பொழுதும் போக எங்க வேலையும் போக எவ்வளவு அலைச்சல் தெரியுமா? அதே வீட்டுல இருந்த மொத்த கார்டு அம்புடைய தூக்கிட்டு வந்துட்டேன். தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கொடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல போயிரும் பாருங்க. இந்த வேலையை நீயே பாத்துட்டு நான் எந்திரிச்சு அங்கிட்டு போய் உட்காந்துக்கவா? அந்த கழுதைக்கு நான் படிக்கலங்க. நமக்கெல்லாம் இந்த தொப்பு தொப்புள் தட்டுற வேலையெல்லாம் பிடிக்காது. நான் கல்லு உடைக்கதான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்ப அதுவும் கிடையாது. என்னைய வீட்டுக்காரர் ராணி மாதிரி வச்சிருக்கிறாரு. அதனால வெளியில எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வெயில் பட்டுருவேன்னு. வெயில்ல வேலை பார்க்கணுமா? குதிரை பேசாம இருமா, வேலை பார்க்கணுமா? என்னத்தையோ தின்னுட்டு வந்த மாதிரி. எங்க வீட்டுல இன்னைக்கு அவியரிசிங்க, உங்களுக்கு சொல்லி இருந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருப்பேன். சத்தமா அடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்டுற போகுது. சாந்தான்றது தேனி சாந்தா. தேனி ஊர் பேரு. சாந்தா யாரு? சாந்தா நான் தான். எம்மா நீ செத்துட்டேன்னு வருதுமா?
என்னைய சொல்ற நல்லா பாத்து சொல்லியா? என்னைய குத்துக்கல்லாட்ட உயிரோட இருக்கிற, என்னைய பார்த்து செத்துட்டேங்கிற, கண்ணு தெரியப்பா தெரியாத? கண்ணாடியை தொடச்சிட்டு போடியா? நான் கண்ணாடியை தொடச்சாலும் இங்க அப்படித்தாமா சொல்லுது. உன் ஆதார் அட்டை வச்சு கணக்கு பார்க்கும்போது நீ செத்து போயிட்டேன்னு சொல்லுது. என் புருஷன் ஒரு அப்புறாணி, யாருக்கிட்ட வாங்குறேன் யாருக்கிட்ட குடுக்குறேன்னு கூட தெரியாதே. நான் எம்புட்டு கடை வாங்கியிருக்கணும் தெரியாது, எம்புட்டு யாராருக்கு கொடுத்துருக்கேன்னு கூட தெரியாது. ரொம்ப நல்லவங்க, இருந்தா இருப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, நடனா நடப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்புறாணி எனக்கு தாங்க கிடைச்சிருக்கும். அந்த மனுஷன் இன்னும் நான் ஆட்டி வைக்கிறவங்களுக்கு இப்பவே போய் சேர்ந்துட்டுதான் எப்படி இந்த ஆட்ட வேண்டியதெல்லாம் எம்பிட்டு இருக்கு, எங்கிட்ட அனுபவிக்க வேண்டியது எப்படி இருக்கு அந்த ஆள். ஐயோ முடியலையே. நான் வரும்போதே ஒரே மேகமூட்டமா இருந்துச்சு. அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, என்னடா சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டோமான்னு. இல்ல கண்ணுல பூ விழுந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னாரே, அதனால இந்த பனி மூட்டமா தெரியுதான்னு நினைச்சேன். என்னை செத்துப்பட்டேன்னு சொல்லிவிட்டீங்களே. முடிஞ்சாமா? ஐயா, எனக்கு நானே ஒப்பாரி வைக்க வேண்டிய நிலைமை ஆக்கிவிட்டானே இந்த கடவுளு. கொஞ்ச நேரம் அமைதியாயிருமா? நீங்க அழுகிறீங்களா? அழுகல. ஆதார் கார்டு மூலமா நீ தகவல் இல்ல, நீ செத்துட்டேன்னு இங்க தகவல் தான் சொல்லுது. நீ சாகல, உண்மையிலே சாகலையா? சாகல. இன்னைக்கு சட்னி ஆக்க வேண்டியதே. நீ எத்தனை பேத்த சாகடிக்க காத்து கிடக்குறியோ, நீ சாகவா போற? உனக்கு வேண்டாதவங்க யாராச்சும் இருக்காங்களாமா? எங்க ஏரியாவே வேண்டாதவங்க தாங்க. என்னைய கண்ணுல பாக்குறவங்க எல்லாரும் கரைச்சுதான் கொட்டுறாங்க. என்ன கிரகமோ தெரியல. என் புருஷன் அடக்கப்ப கரைச்சு கொட்டுறாரு. அவருக்கு என்ன கிரகம் பிடிச்சிச்சோ தெரியல. அவரு துன்பத்துக்கு என்னைய போட்டு கரைச்சு கொட்டுறாரு, என்னைய பாக்குறவங்க கரைச்சு கொட்டுறாங்க. நான் என்ன பண்றேன், அவங்கள கடிச்சா வைக்கிறேன்னு தெரியல. அதுதான் இப்பதான் தெரியுது எதுக்கு உன்னைய கரிச்சு கொட்டுறாங்கன்னு. யாருமா உனக்கு வேண்டாதவங்க யாரோ உன் டீடைல்ஸ் ஃபுல்லா அழிச்சிட்டு நீ செத்து போயிட்டேன்னு யாரோ சொல்லி வச்சிருக்காங்க. மேல் இடத்துக்கு மனுவும் கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்றேன்னா, மேல் இடத்துக்கு ஒரு மணி எழுதி கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அங்க இருந்து நீ உசுரோட தான் இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்கு 4 பேர்த்த அனுப்புவாங்க. அவங்க வந்து பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான டீடைல்ஸ் எங்களால கொடுக்க முடியும். இந்த பாருங்க, மனுவெல்லாம் நீ போய் பார்த்து என்னால பேச முடியாதுங்க. நீங்களே அந்த மனுவுக்கு போனை போட்டு கூப்பிட்டு விட்டுருங்க. மனு வாடா, அந்த பிள்ளைகிட்ட என்னத்தையாவது பேசிட்டு போடான்னு சொல்லி கூப்பிடுங்க, போங்க. மனு கிட்ட பேச போறியா? ஏன் அனு கிட்ட போய் பேசேன்? அனு யாருன்னு தெரியாதுங்க, மனு யாருன்னு தெரியாது. நீங்க இதே சொல்லி முடிவு எடுக்கணும். சட்டுப்பட்டு யாரு உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கூப்பிட்டு கொடுங்க. ஏமா மனு எழுதி கொடுமா போயிட்டு அங்க போயின்னா இ-சேவை மையம்னு ஒண்ணு இருக்குது. அங்க 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் மனு எழுதி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா மனு எழுதி கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுமா. இந்த பாருங்க, எனக்கு மனுவே யாருன்னு தெரியாது. அப்புறம் ஈசல குடிக்க போய் சொல்றீங்களே, நான் ஈசெல்லாம் சாப்பிட மாட்டேங்க. எனக்கு எதுங்க ஈசைய போய் பார்க்க சொல்றீங்க நீங்க? ஈசல் இல்லம்மா, இ-சேவை மையத்துல 4 சேர் போட்டு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அது நமக்கெல்லாம் அந்த டீ கடை செட் ஆகாது. எனக்கு டீயே குடிக்காது. என் புருஷன் ஒரு பெஞ்சு 2 சேர் இருந்துச்சுன்னா டீ கடைன்னு போய் உட்காந்துருவாரு. அங்க போய் நீங்க உட்காருங்க. நமக்கு டீ எல்லாம் வேண்டாம். சட்டு புட்டு அந்த மனுவா அவரை கூப்பிட்டு கொடுத்து விடுங்க. எனக்கு நேரம் இல்ல. நான் ரேகையை வச்சு அரிசி வாங்கணும். சரி, ரேகை வச்சு அரிசி கிடைக்கலன்னா 3 மாசம் ஆயிருமா? ஏமா அப்ளிகேஷன் போடுமா முதல்ல போயிட்டு. ஏமா உன்கிட்ட ஓடி ஆடுறதுக்குள்ள எனக்கு வந்த பசியும் போயிருச்சுமா எனக்கு. சரி, நீங்க போயிட்டு இந்தாங்க, நீங்க அங்க போய் இ-சேவை மையத்துல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வாங்க. அதை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மேல இடத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அரிசியா இருந்தாலும் சுகரா இருந்தாலும் எதா இருந்தாலும் வாங்க முடியும். அதுக்குள்ள நீங்க அமைக்கிக்க. நாங்க என்னத்த அமைக்க போறோம்? எங்க பேர்ல அரிசி கொடுக்கலன்னு அந்த அரிசி எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. அப்படியே நீங்க அமைக்கிக்க. நாங்க போட்டுட்டோம்னு என்னத்தையும் எழுதி வைக்க. அப்படித்தானே பண்ண போறீங்க? அதுக்கு தானே இந்த ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னொன்னு சொன்னீங்களே, என்னமா அந்த சேர் போட்ட இடத்துல போய் எழுதிக்கிட்டு வாங்க. அங்க எழுதிட்டு வாங்கி உங்கள்ட்ட தானே கொடுக்கணும். அதை நீங்களே எழுதி கொடுத்தா என்ன? உங்களை வந்து அலக்களிக்கிறதுக்கு வரீங்களா? ஓட்டு கேட்கும்போது ஒவ்வொரு வீடு சந்துக்குள்ள இருந்தாலும் பொந்துக்குள்ள இருந்தாலும் நேரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கேட்டுருவீங்கல்ல. நானாமா ஓட்டு வாங்கினேன் உங்கள்கிட்ட? நானா பண்ண எம்எல்ஏவா எம்பியா? நான் எதுக்குமா ஓட்டு வாங்குறேன்? நாங்க வந்து கவர்மெண்ட் ஆபீசர். நீங்களும் கவர்மெண்ட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் சொன்னா தானே அந்த கவர்மெண்ட்டுக்கு போகும். பாருங்க, என்னைய சொல்லுங்க. என் ஊரை பேர சொன்னீங்க, கிளின்னு கிழிச்சு விட்டுருவாங்க வந்து ஊர்க்காரவங்க சொல்லிவிட்டேன். ஆமா, அது போட்டு சாமி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சாமி. ஏதோ கோபத்துல பேசிக்கிட்டு என்னைய மனுவை பாரு அனுவை பாருங்கிறீங்க. எனக்கு ஒருத்தனையும் பார்க்க முடியல. ஒருத்தனை பார்த்ததுக்கு ஊரை தாண்டி இங்க வந்து கிடக்குறேன். ஏங்க நீ 7 பேரை பார்த்தேன். அப்ளிகேஷன் தானம்மா, நான் எழுதிக்கிறேம்மா. அப்படி சட்டுப்புட்டுன்னு முடிவுக்கு வாங்க. அதே தொண்டையெல்லாம் வச்சு வச்சியா? கூல்ட்ரிங்க்ஸ் எதுக்கு வாங்கி சொல்ல மாட்டீங்களா? எனக்கு எங்க தொண்டையெல்லாம் வத்தி போச்சு. எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க ஒரு மனுஷனை காண. சரி, இந்த ஆபீஸ்ல ஒரு வாட்டர் பாட்டில், ஃபில்டர் வாட்டர் பாட்டில் வச்சானே எல்லாரும் குடிக்கிற மாதிரி. அவசரத்துகளுக்கு வந்தா மக்களுக்கு வாயெல்லாம் வலிக்கும்ல, தொண்டையெல்லாம் வலிக்கும்ல, கட்டி உங்களுக்கு நீங்க சமயத்துக்கு டீ பண்ணின்னு வாங்கி தின்னு விட்டு உட்காந்துடுறீங்க. நாங்க வந்து உங்களை பார்க்க வந்து காத்து கிடக்க வேண்டியது இருக்கு. ஒரு சேர், நல்ல சேர் போட்டிருக்கீங்களா? எழுதி இருக்கிற மனுவை பாத்துக்கங்க. அப்புறம் நான் தப்பா எழுதிட்டேன்னு சொல்லிக்கூடாது. ஐயா ஐயா ஐயான்னு ஒரு மதிப்பா கூப்பிடுவாங்க. எங்களை எல்லாம் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. மனு போடுறவங்க அப்படித்தான் போடுவாங்க. நீங்க கூப்பிடுறீங்களோ? கூப்பிடுறீங்க. சரிங்க ஐயா.
ஐயா, எனது பெயர் ஆதார் கார்டில் இருந்து தவறுதலாக நீக்கிவிடப்பட்டு விட்டது. அதனால் தயவு செய்து உயிரோடு இருக்கும் எனக்கு மறுபடியும் ஆதார் கார்டு கொடுத்து பரிசீலனை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிதானே? சரியா இருக்கு. அப்புறம் பேரு ஊரும் போட்டுருங்க. எல்லா ஊரு பேரு எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. தேனி சாந்தான போட்டீங்களா? அனுப்பியாச்சுமா, அப்படிமா அனுப்பியாச்சு. இன்னும் போயிட்டு 2 மாசம் கழிச்சு வந்தீனாக்கும் அதுக்கப்புறம் தான் உனக்கு ரெடி ஆயிரும். மேலிடத்துக்கு போயிட்டு இங்க வரணும். 2 மாசம் ஆகுமா? அப்ப 2 மாசம் வரைக்கும் ரேஷன்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதா? ஏற்கனவே நீ 4 மாசமா ஒண்ணும் வாங்காதனாலதான் கட்டாவே ஆகி போயிருக்கு. அதுக்கு என்னமோ 2 மாசம் கொடுக்காத பெருசா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போகும்போதெல்லாம் ரேஷன் கடையை பூட்டிட்டு போயிடுறாங்க. தேதி முடிஞ்சிருச்சுன்னு. நீ சாயந்தரம் 9 மணிக்கு மேல போனீங்கன்னா அப்புறம் எப்படிமா இருக்கும்? வேலை வெட்டிக்கு போயிட்டு வேலை விட்டாதானே போக முடியும். நீங்க வச்சிருக்கணும் இன்னைக்கு கிடைக்கலையா, இந்த மாசத்துக்கு போடாத அரிசி அடுத்த மாசம் சேர்த்து போடணும். அப்படி என்னைக்காவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? வேலை வெட்டிக்கு நாங்க போயிடுறோம், ஊர் தேசத்துக்கு போயிடுறோம், நல்லது கெட்டத்துக்கு போயிடுறோம், வர முடியலப்பா. அதுக்கு என்ன பண்றது? 1 தேதி அடுத்த மாசம் 1 தேதி 2 தேதியில சேர்த்து வந்தா குடுத்துட்டு போறது கொஞ்சம் பெருந்தன்மையா? ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க மக்கா மனுஷன்? எங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. சரி அத்தா, இந்த அம்மா கேக்குற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே இல்லையே. யாரு இழிச்ச வாயினா இருக்கானா அவனை தானே பார்த்து கேட்க முடியும். என்னங்க பூட்டிட்டிய? மனு எழுதிட்டீல்ல? எல்லாத்தையும் எழுதியாச்சுமா. நீ எந்திரிச்சு கிளம்புமா, முதல்ல நான் சாப்பிட போகணும். அப்ப நான் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம்ல? போய் ஒண்ணும் செய்ய வேண்டாமா. போயிட்டு 15 நாள் கழிச்சு வரணும். 15 நாள் கழிச்சு இல்ல, 2 மாசம் கழிச்சு வரணும். அங்க மேல போயிட்டு இங்க வரணும். மேலட எங்கன்னு சொன்னீங்கன்னா இப்பவே 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். நீ போமா, மேல இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எந்திரிக்கிறியா இல்லையாமா? அப்புறம் அங்கிட்டு தட்டிட்டேன்னு கேவலத்துக்கு என்னை போட்டு பேசல இழுத்து விட்டுறாதமா. நீ பார்த்தாலும் அந்த அளவுக்கு லாய்க்கு இல்லப்பா. நீ அந்த மாதிரி எல்லாம் பயப்படாத. சற்று வாரம்